ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், நமக்கெல்லாம் போதுண்டா தாடி, நமக்கு வேண்டாம் ஜோடின்னு. கூட ஜோடி இல்ல, கதாநாயகி இல்ல, டூயட் இல்ல, அப்படி நின்னு ஒரு ஹீரோ நடிச்சு வெற்றி பெற முடியுமா? பையன் வந்து இந்த கதையில மஃப்டியோட ரீமேக்ல நடிக்கிறேன்பா, இந்த படத்துல எனக்கு இல்ல ஜோடின்னா, நான் நடிக்கலாமான்னு கேட்டான். ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், நமக்கெல்லாம் போதுண்டா தாடி, நமக்கு வேண்டாம் ஜோடின்னு. அது மட்டும் இல்ல, படத்துல தங்கச்சி சென்டிமெண்ட். தங்கன்னா இந்தியாவின் வெற்றிக்கு காரணம் கங்கை சென்டிமெண்ட், இந்திய சினிமாவில வெற்றிக்கு காரணம் தங்கை சென்டிமெண்ட். பல பேர் கட்சியை வச்சு ஜெயிப்பான், நீ தங்கச்சியை வச்சு ஜெயிக்கலாம், தங்கச்சியை வச்சு அப்படின்னு சொன்னேன். வாழ்க்கையில ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த உலகத்துல அவமானப்படுத்துவான், அவமரியாதை பண்ணுவான், அழுத்த பாப்பான், ஒழிக்க பாப்பான், அடக்க பாப்பான், ஒடுக்க பாப்பான், போட்டு மிதிக்க பாப்பான், உன்னை குழி தோண்டி புதைக்க பாப்பான். அசந்திராத, பயந்திராத. இப்படி எல்லாம் அசந்திருந்தா இந்த டிஆர் இல்ல, அவரோட பையன் எஸ்டிஆர் இல்ல, டிஆர் வச்சு எஸ்டிஆர். இன்னைக்கு அந்த பையன் வெற்றி பெற்றான். என் பையனோட படத்துல அம்மாடி ஆத்தாடி அப்படின்னு பாட்டு பாடுனா, இன்னைக்கு டிஆர் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சு தேகத்துக்காக பாடியிருக்கேன், பாசத்துக்காக பாடியிருக்கேன், கட்சிக்காக பாடியிருக்கேன். இதெல்லாம் பாடினதை விட இந்த பாரத தாய்க்காக, இந்திய தாய்க்காக, தாய் மண்ணுக்காக, இந்திய நாட்டு வீரர்களுக்காக என் டிஆர் ரெக்கார்ட்ஸ்ல வந்தே வந்தே மாதரம், வாடிய நமது பாரதம், வந்தே வந்தே மாதரம், தியாகிகள் வாங்கி தந்த சுதந்திரம், வந்தே வந்தே மாத்தரம், ஜியே ஹமாரா பாரதம் என்று இந்த இந்திய மண்ணுக்கு, இந்திய தேசத்துக்காக, ராணுவ வீரர்களை மதிப்பதற்காக நான் பாட்டு போட்டேனே, இதைத்தான் என் வாழ்க்கையில் நான் பெருமையாக நினைக்கின்றேன். வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம், வந்தே வந்தே மாதரம், தியாகிகள் வாங்கி தந்த சுதந்திரம், வந்தே மாதரம், 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 வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். இந்தியில வந்தே வந்தே மாதரம், ஜிய ஹமாரா பாரதம், வந்தே வந்தே மாதரம், ஜாக் சே மிலா பாரதம். ஜெய் ஹிந்த்.